இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு ஆரி போட்டு மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ப்ளவுஸ். இதில் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து எந்த பக்கம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதே அவங்க வந்து எப்படி போட்டிருக்காங்கன்னா, பேக் நெக் பக்கத்துலேயே போட்டிருக்காங்க. அதனால் வந்து அது ஃப்ரண்ட் பீஸ்க்கு எனக்கு பத்தவே இல்லை. ஸோ வந்து இந்த ஃப்ரண்ட் டிசைனை மட்டும் நான் ஒரு பேட்ச் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து ஃப்ரண்ட் நெக்கில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து நான் கிராஸ் பீஸ் எடுத்து அதை வந்து முன்னாடி துணி வச்சு பெரட்டி தைப்போம்ல, அது மாதிரி கழுத்துக்கு தைக்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம். அதை வந்து ஃபஸ்ட்டு நெக்கில் வச்சு அதை நம்ம எப்போவுமே முன்னாடி வச்சு பின்னாடி பெரட்டி தைப்போம்ல, அது மாதிரி தைக்கிறதுக்காக நான் இப்போ கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்கிறேன். இது மாதிரி ஏன் வந்து பார்க்காம அவங்க டிசைன்லாம் போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. அது வந்து எப்படி சொல்கிறதுன்னா, முதுகு பக்கத்தில் கைக்கு பக்கத்துலேயே போட்டிருக்காங்க. அவங்க சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸ். ஒரு வேளை குட்டி சைஸாக இருந்திருந்தால் பத்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இது வந்து கிராஸ் கட்டிங் போட்டாலே கொஞ்சம் அதிகமாக தான் துணி தேவைப்படும். இவங்க என்னென்னா ரொம்ப க்ளோஸ்டாக போட்டிருக்காங்க. அதனால் சுத்தமாக பத்தவே இல்லை. பேக் பீஸ் வந்து நான் வெட்டின பிறகு தான் பார்க்குறேன் இது என்னென்னா இப்படி இருக்குது. சரி, எப்படி போட்டாலும் நம்ம இதை வந்து ஃப்ரண்ட் பீஸ்க்கு யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி நான் இதை வந்து பேட்ச் மாதிரி எடுத்துடலாம், தனியாக எடுத்துகிட்டு வச்சிடலான்னு யோசிச்சுருக்கேன். இல்லை வேறு மாதிரி இதை தைச்சிருக்கலாம் அப்படின்னு உங்களோட சஜஷன் எதுவும் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ப்ளவுஸ் இது மாதிரி இருந்துச்சுன்னா நான் அதுக்கு வந்து அது மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் கிராஸ் பீஸை வந்து கழுத்தோட க்ளோஸில் வச்சு அடிச்சுக்கிறேன். அதுக்கு வந்து நான் ப்ரெஷர் ஃபுட்டை மாற்றிக்கிட்டேன். இல்லைன்னா அந்த டிசைன் இருக்கிற இடத்துக்கிட்ட நமக்கு பக்கத்தில் துணி வந்து தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ கிராஸ் பீஸை வச்சுட்டு நம்ம அந்த வளைவு வந்து கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக வெட்டிட்டு அதை வந்து பெரட்டிட்டு இப்போ நம்ம இப்படி வச்சுக்கிட்டா அது கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணணும், இதை எடுத்து நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் வேறு இடத்துல வெட்டியிருக்கோம் இல்லையா, அதில் வச்சு நம்ம தைக்கணும். எப்படின்னா முன்னாடி கழுத்து போர்ஷன் வர இடத்துக்கிட்ட தைக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் வந்து நம்ம பேட்ச் மாதிரி எடுக்கணும். அதுக்கு வந்து அதே கர்வ் லைன் மாதிரி போட்டுக்கிட்டு அந்த இடத்துல அதே மாதிரி கிராஸ் பீஸ் வச்சு பெரட்டி தைச்சிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அது ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி நம்ம கைக்கு வரும். இது எப்படின்னா, நம்ம ரெடிமேடாக வந்து ஆரி ஒர்க் வந்து பேட்ச் வச்சு கட் பண்ணி தைப்போம்ல, அது மாதிரி தான் இதை தைச்சிருக்கேன் நான். ஒரு வேளை இதை வேறு விதமாக யாரும் தைப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரில. எனக்கு இது தான் தோணுச்சு. ஸோ அதனால் நான் வந்து இப்படி தைச்சிருக்கேன். இந்த சைடும் ஒரு கிராஸ் பீஸ் வச்சு கொடுத்து இதையும் நான் வந்து பெரட்டி ஒரு பேட்ச் அந்த மாதிரி நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். ரெடி பண்ண பேட்ச் வந்து கொஞ்சம் வந்து நமக்கு நார்மலாக இருக்கிறதுக்கும் நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிய தானே செய்யும். அந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுது. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்துச்சு. வேஸ்ட்டாக அதை தூக்கி போடாமல் ப்ளெயினாக நிற்க வைக்காமல் ஏதோ டிசைனில் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து நம்ம எப்பவும் போல் தைக்கிறதுக்கு உள்ள மாதிரிக்கே நம்ம நல்ல கிளாத்தோட, அதாவது நம்ம ரைட் சைடு ஃப்ரண்ட்டோட இந்த பேட்ச் வந்து ஃபஸ்ட்டு அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம லைனிங் வச்சு அந்த கிராஸ் பீஸ் வச்சு அடித்தது கொஞ்சம் இருந்துச்சுல்ல, அந்த இடத்துக்கிட்ட வந்து நம்ம மறுபடியும் எப்பவும் போல் லைனிங்கையும் நான் ப்ளவுஸ் கிளாத்தையும் வச்சு தைச்சிட்டு கழுத்தை திருப்பிக்கலாம். அதுதான் இப்போ வந்து நான் அடிச்சிட்ருக்கேன். இதுக்குமே நான் வந்து சிங்கிள் ஃபுட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த ஸ்டோன் மணிலெலாம் பீட்ஸ்லலாம் இறங்காமல் இருக்கணும் ஊசி அப்படிங்கிறதுக்காக அடிச்சுட்டு, இதில் வந்து என்னன்னா அவங்க வந்து அந்த செயின் ஸ்டிச் ஒரு 3 டைம் போடுவோம்ல, அது போடவே இல்லை. கையிலையும் போடல, பேக் நெக்லேயும் போடல, எந்த இடத்துலையுமே போடல. அதனாலவே வந்து என்னால் பெரட்டி வச்சு அடிக்க முடியல. ஸோ எல்லா பக்கமும் இழுத்து நான் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டேன். ஃபைனலாக வந்து இதை ஆரி ஒர்க்கை பேட்ச் ஒர்க்காக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் எப்படி நான் தைச்சிருக்கிற மெத்தட் வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். ஒரு வேளை இதை நீங்கள் வந்து இப்படி தைக்காமல் வேறு மாதிரி தைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.